ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் உங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்க இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஆராகன். அருண் கேஆருடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆராகன். ஆராகன் படத்தினுடைய டைரக்டர் அருண், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விவேக் மற்றும் ஜஸ்வந்த், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சூர்யா வைத்தி, படத்தினுடைய எடிட்டர் சசி தக்ஷா. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மைக்கேல் தங்கதுரை, கவிப்ரியா, ஸ்ரீரஞ்சனி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஃபேண்டசி மூவி. ஸோ படத்தில் ஒரு லவ் ஸ்டோரியை தொடர்ந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் ஹீரோ இதில் வந்து கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அண்ட் அவர்கிட்ட ஒரு ஆதி காலத்தில் எப்பவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வரம் கிடச்சிருக்கக்கூடிய அந்த வேர், அதில் ஒரு பிளட் பட்டுதுன்னா எவர் யூத்தாக இருக்கலான்றது. ஸோ அதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, அண்ட் இந்த ஹீரோவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், ஹீரோயின் யார் அப்படின்றத படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் மைக்கேல் தங்கதுரை அவங்க தான் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. கொஞ்சம் கோல்மால்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அண்ட் அவருக்கு வந்து கவிப்ரியான்றவங்களோட லவ் ஏற்படுது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் கவிப்ரியா ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்காக வேறு ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு அம்மாவை தனியாக பார்த்துக்கணுன்ட்டு அதுக்காக அவங்க கிளம்பி போகிறாங்க. அண்ட் இவரும் இங்கே பிஸ்னஸ் பண்ணணும், அந்த காசு வந்தால் தான் நம்ம வச்சு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை, சுற்றி முற்றி ஒன்றும் இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராணி அவர்கள், அவங்க ஒரு பக்கம் வயசான ஒரு பாட்டி, அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வெளியில் வந்ததுன்னா அந்த இளமை இது இல்லாமல் அவங்கள அழிக்கக்கூடிய அளவுக்கே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கதை. அது எப்படின்னா, ஒரு காலத்துக்கு மேலே இளமையாக இருக்கக்கூடியவங்க தான், ஆனால் அது ஒரு டேர்ன் ஆகும்போது அது கரெக்டாக ஃபார்ம் அது ஆகலைன்னா அவங்க வந்து வயசானவங்களாம் ஆகிடுவாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ பலாயிரம் சோழர் காலத்திலேயே வந்து ஒருத்தர் வந்து இந்த இளமையாக இருக்கிறதுக்காக எப்படி மார்கண்டேயனாக இருக்கணும்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்த ஒரு ஒரு பொருள் தான் அந்த இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த வேரில் அந்த ஒரு நாளில் இந்த நேரத்தில் அப்படி பிறக்கக்கூடிய குழந்தையோட அந்த பிளட்டோடு சேர்ந்து தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ மேஜிக், இந்த மாந்திரிகம் பண்ணுறக்குறதுல ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் காட்டி. ஆனால் கடைசியாக இந்த ஹீரோ தான் வில்லனா இல்லை வில்லன் வந்து வேறையா, அந்த பூர்வ இது காட்டுறாங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் ஹீரோ வந்து ஹீரோயினை தனியாக போகட்டும்னு சொல்லி விடுறாங்க. நாங்கள் ஸ்ரீரஞ்சனி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கடைசியாக அந்த பொண்ணு ஃபோன் பேசுகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதும், அண்ட் இந்த பக்கம் வந்து இந்த ராணி அவங்க வந்து தனியாக ஒரு அறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறதும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் அப்படி ஒரு இதுவாகும். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த த்ரில்லு, அந்த சஸ்பென்ஸ் எல்லாமே ஓடப்படுது. இவ்வளோ ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்டு ஃபேண்டசியோடு கலந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு த்ரில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக்கும் வந்துட்டு நம்மளை வந்து திக் அப்படின்ற விஷயத்தையும் அழகாக கொடுத்துருக்குறாங்க விவேக் மற்றும் ஜஸ்வந்த். படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி நேச்சராக ஒரு பக்கம் காட்டும் போதும், உள்ள செட்டில் காட்டும் போதும் அழகான ஒரு சினிமோட்டோகிராஃபியை கொடுத்துருக்குறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய ஓவரால் விஷயம் அருண் அவர்கள் எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்டை வந்து கரெக்டாகவே கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் எனிவே ஒரு டீசெண்டான ஒரு படம், நல்ல படமாக, ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் உங்களுக்கு வந்து போய் பார்க்கும்போது உங்களை ஃபில்ஃபில் பண்ணுற விதத்தில் தான் இந்த படத்தினுடைய கதை வந்து அமைஞ்சிருக்குது. ஆராகன் ஒரு குழப்பமான ஒரு விதமான ஒரு கேரக்டர் அப்படின்றத அந்த டைட்டிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ மைக்கேல் தங்கதுரை நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் லீட் ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் கவிப்ரியாவுடைய இன்னசென்ட்டான ஒரு தன்மை அதுவும் படத்துக்கு வந்து பலமாக தான் அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் உங்களை வந்து நல்ல விதத்திலேயே, அதாவது எந்த ஒரு பெரிய ஸ்டார்ஸ் இல்லை, ரொம்ப நார்மலான ஒரு மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், பட் ஸ்டில் உங்களை அழகாக வந்து திருப்திகரமாக பண்ணுறக்கூடிய அளவில் இந்த படம் வந்து இருக்குது. இந்த படம் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.